வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலிக்கும் கொல்லத்துக்கும் நிறைய மக்கள் போக வர போக்குவரத்து அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. திருநெல்வேலிக்கும் கொல்லத்துக்கும் நிறைய ரயில்கள் இருக்கிறது. ஆனால் செங்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் குறைவு தான். ஆனால் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, ரயில்கள் அதிக அளவில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் தாண்டி பகல் நேரத்தில், அதுவும் அதிகாலை கிளம்பி போய் அங்கே வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெயின் இருந்ததுன்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது காலையில் திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு ரயில் இருக்கிறது. செங்கோட்டைக்கு போயிட்டா அங்கேருந்து கொல்லத்துக்கு ட்ரெயின் இருக்குதுன்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. மதியானத்துக்கு மேலே தான் குருவாயூருக்கு போகக்கூடிய ட்ரெயின் வரும். அதே மாதிரி பாலருவி எக்ஸ்பிரஸும் நள்ளிரவு நேரங்களை தான் கடந்து செல்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பகல் நேரங்களில் திருநெல்வேலியில் இருந்து கொல்லம் செங்கோட்டை வழியாக ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை. நார்மலாக கொல்லம் போகணும் அப்படின்னா நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் வழியாக கொல்லம் செல்லக்கூடிய ரயில்கள் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டருக்கு மேலே ஆகும். ஆனால் செங்கோட்டை வழியாக அதே ரயில் செல்லும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கம்மியாகும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை இயக்குனாங்க, முழுவதும் அன்ரிசர்வ்டு ட்ரெயினாக அதை இயக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணிகளால் அதிகம் விரும்பப்படக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரூட்டில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிடணும்னு நினைக்கக்கூடிய ரூட்டு அந்த செங்கோட்டையில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறி கொல்லம் போகக்கூடிய அந்த அற்புதமான ரூட்டு. தென்மலை இந்த ஸ்டேஷனெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெயின் வளைஞ்சு போகிற அழகே பார்க்குறதுக்கு அந்த அளவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அந்த ரயில் பகல் நேரத்தில் தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, இரவு நேரத்தில் கடந்து போகும்போது அந்த அழகை யாரும் பார்க்க போகிறது கிடையாது. சுற்றுலா பயணிகள் காண்பதற்காக மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து அல்லது தென்காசி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு வேலைக்கு செல்வோர் பயனடையும் வகையில் பகல் நேரத்தில் ஒரு ரயில் நிச்சயமாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது நீண்ட நாள் கோரிக்கை. முன்னாடி கூட கனெக்ஷன் அப்படிங்கிறது இருந்தது, ஆனால் இப்போது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நண்பர் சொன்னார். அந்த டீட்டெயிலெலாம் நமக்கு வேண்டியது இல்லை. பழசை பற்றி நம்ம பேசி என்ன ஆக போகுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, பகல் நேரத்தில் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் காலையில் அங்கேருந்து கிளம்பி கொல்லம் போயிட்டு ஈவினிங் அதே மாதிரி வேலை முடிஞ்சு வர்றவங்களுக்காக அந்த சர்வீஸ் நடத்துனாங்கன்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் விவசாய வேலைக்காக கேரளாவுக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு கொஞ்சம் தோட்டம் கூட அங்கே இருக்கும். இங்கேருந்து போய் வர்றவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்கள் இருக்கிறாங்க. ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு துறைகளுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் இருக்கிறது. அதற்காக இந்த ரயில் நிச்சயமாக இயக்கப்படுமா அப்படின்னு நாமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.